சில சமயம் நம்ம ரீல்ஸ் பார்க்கும்போது கூட நமக்கான பதிலை இந்த பிரபஞ்சம் கொடுக்கும். நான் நம்ம கோவிலில் நின்றுட்டு இருந்தப்போ ஒரு அம்மா வந்து அவங்க பிரச்சனையை சொல்லிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு உதவி செய்யணுங்கிற எண்ணம் எனக்கு இருந்துச்சு. ஆனால் எனக்கு இருக்கிற அடுத்த ஷெடியூல் காரணமாக அவங்கள்ட்ட நின்று பேசவோ அவங்கள்ட்ட தீர்க்கவோ என்கிட்ட டைம் இல்லை. நான் அவங்கள கடந்து போயிட்டேன். ஆனால் எனக்கு மனசுக்குள்ளே அடடா நின்று இவங்க, ஏன்னா என்னால் அந்த பிரச்சனையை தீர்க்க முடியும், அவங்களால தான் அது முடியல. நம்மக்கிட்ட இவ்வளோ பவர் இருந்தும் அவங்கள்ட்ட நின்று பேசுறதுக்கு நம்மக்கிட்ட டைம் இல்லாமல் போச்சு. சரி விடு பார்த்துக்கலாம் அப்படின்னு கடவுளை வந்து வேற ஒருத்தர் அனுப்பிச்சிடுவார் அப்படின்னு சொல்லிட்டு நான் போயிட்டேன், அடுத்த ஷெடியூலுக்கு போயிட்டேன். அன்றைக்கி அடுத்த நாள் வந்து நான் மொபைல்ஸ் ரீல்ஸ் பார்த்துட்டு இருக்கிறப்ப கனகம்பட்டியாரோட ஒரு வாசகம் எனக்கு வருது. என்னென்னா, நம்ம இடத்துக்கு வந்துட்டால் நாம் தானே சாமி விசாரிக்கணும், கேட்கணும், என்னன்னு கேட்கணும் அப்படின்னு அந்த பதில் வந்துச்சு. அது எனக்கே கொஞ்சம் வரைச்ச மாதிரி இருந்துச்சு. நம்ம இடத்துக்கு வந்துட்டாங்க, நம்மளால் முடியும்னு அவங்க நம்பிட்டாங்க, அப்புறம் அவங்கள விட்டுட்டு அவங்கள ஸ்கிப் பண்ணிவிட்டு போகிறதுங்கிறது நல்லதில்லை அப்படின்னு. அப்புறம் சரி மறுபடியும் இப்போ அவங்களை நான் தேடிக்கிட்டு இருக்கிறேன். மீண்டும் அந்த அம்மா கோயிலுக்கு வந்தாங்க அப்படின்னா நம்ம நின்று அதை முடிச்சு கொடுத்துட்டு அப்புறம் அடுத்த வேலைக்கு போயிடலாம். ஸோ இதுதான், இதை நீங்கள் எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். நான் வந்து இப்போ அன்னைக்கு ஒபே பண்ணாமல் போயிட்டேன், இப்போ அடுத்து மறுபடியும் வாய்ப்பு கொடுக்கும்போது ஒபே பண்ணுவேன் அப்படின்னு நான் மனசு மாற்றிட்டேன் இல்லையா? இதுதான் இந்த பிரபஞ்சமும் எதிர்பார்க்கும் உங்களுக்குள்ள. இந்த பிரபஞ்சம் வந்து உங்களுக்கு கண்ணு தெரியுதா, காது கேட்குதா, நீங்கள் வாய் பேசுவீங்களா, இதெல்லாம் செக் பண்ணும். எப்படி செக் பண்ணும் அப்படின்னா, உங்கள் பக்கத்தில் ஒருத்தவங்களுக்கு அநியாயம் நடக்குது அப்படின்னா நீ அதுக்காக பேசுவியா? அவன் அப்புறாணியாக இருப்பான், அவனுக்கு எப்படி பேசுறது கூட தெரியாது. உன்னை அந்த இடத்துக்கு கொண்டு போய் நிறுத்தினதே நீ அவனுக்காக பேசுவியா அப்படிங்கிறதுக்கு தான். நீ பேசுன அப்படின்னா உனக்கு ஒரு மார்க் போடும். சில இடத்துல சில பேர் அவன் பர்ஸை விட்டு ஏதாவது ஒரு உடைமைகளை விட்டுட்டு அவன் போகலாம், நீ பார்த்துட்ட, அப்போ உன் கண்ணு நல்லா இருக்கான்னு இந்த பிரபஞ்சம் செக் பண்ணும். எடுத்து இந்தாங்க அந்த பொருள் நீங்கள் கீழே போட்டிங்கன்னு எடுத்து அவங்கக்கிட்ட கொடுத்தீங்கன்னா ஓகே, இப்போ உனக்கு கண்ணு தெரியுது அப்படின்னு அது மார்க் பண்ணும். அடுத்து நீ அவனுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணுவியா? அவன் ஒருத்தன் கண்ணை பார்த்தேன், அவன் பசியில் இருக்கான், அவனுக்கு காசு வேணும், அவனுக்கு படிப்பு வேணும், அவன் சட்டை கிழிஞ்சிருக்கு, அவனுக்கு ஒரு ட்ரெஸ் வாங்கி கொடுக்கணும், இப்படிங்கிற உள்ளூர எண்ணம் ஒருத்தனை பார்த்தே நீ புரிஞ்சுக்கிற அறிவு உனக்கு இருக்குதா அப்படின்னு அதை டெஸ்ட் பண்ணும். இது எல்லாமே பண்ணி தான் இது இவனுக்கு கண்ணு, காது, மூக்கு, கை, பிரெயின் எல்லாமே ஆக்டிவேட்டாக இருக்குன்னு அதை மார்க் போட்டு இப்படிப்பட்ட ஒரு ஆளை எனக்கு வேலைக்கு வேணும் அப்படின்னு சொல்லி அது பிரபஞ்சம் தன்னுடைய வேலைக்கு உங்களே பணி அமர்த்தும். நீங்கள்லாம் நினைக்கிறீங்களா, இந்த பிரபஞ்சத்துக்கு பிடிச்ச மாதிரி ஒரு ஆள் எனக்கு வேணும்னு நான் நினைக்கிறேன். எஸ், நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களுக்கு பிடிச்ச மாதிரி உங்கள் வேலையில் செய்கிறதுக்கு ஒரு ஆள் வேணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? இதே மாதிரி இந்த பிரபஞ்சமும் நினச்சிட்டு தான் இருக்குது. அதனால தான் சொல்கிறேன், இதே மாதிரி ஏஜெண்ட்டாக தான் நான் மாறி நான் வேலை செஞ்சிட்ருக்கேன், எனக்கு வாழ்க்கை நல்லா போய்ட்டுருக்கு. ஆனால் இப்பையும் பணி சுமையின் காரணமாக சில இடங்களில் நான் ஸ்கிப் பண்ணுறேன். பிரபஞ்சம் எனக்கே பாருங்கள், நீ ஸ்கிப் பண்ணுற, எனக்கு அடுத்த வேலை இருக்குது. ஆனால் பிரபஞ்சம் அதை ஒத்துக்கலை. இவங்களை நான் அனுப்பிச்சது உன்னால் இவங்களுக்கு தீர்வு கிடைக்கும்னு சொல்லி தான் நான் உங்கள் இடத்துக்கு அனுப்பிச்சேன். நீ அவங்கள ஸ்கிப் பண்ணிட்ட, இப்போ மறுபடியும் அனுப்புவேன், ஒன்று மறுபடியும் எங்கிட்ட அவங்கள அனுப்புவோம். இல்லையா அசோக் ஸ்கிப் பண்ணிட்டா அப்போ அடுத்து குமார்னு ஒரு ஆள் அதை ரெடி பண்ணி அங்கே போ, அங்கே தீர்வு ஆகும் அப்படின்னு அது ஏதாவது ஆக மட்டும் அவங்கள ப்ரொடெக்ஷன் பண்ணிடும். பிரபஞ்சம் அவங்கள கைவிடாது. ஏன்னா அவங்களுக்கு நல்ல வழி இங்கே போனால் காட்டுன்னு அவங்களுக்கு உணர்த்தி கூட்டிகிட்டு வந்ததே பிரபஞ்சம்தான். இங்கே கிடைக்கலன்னு இன்னொரு பக்கம் அது கொடுத்துரும். ஆனால் அசோக்குக்கு கொடுக்கப்பட்ட வாய்ப்பு என்னாச்சு? அதை அவர் பயன்படுத்தினாரா? அதை நான் பயன்படுத்தியிருந்தேன் அப்படின்னா இந்த வீடியோ கேம்லாம் டிங் டிங் டிங்னு ஒரு காயின்ஸ் பொறுக்குவீங்க இல்லையா, அந்த மாதிரி காயின்ஸ் உங்கள் அக்கௌண்ட்டில் ஆட் ஆகும். பின்னாடி இதை இந்த காயின்ஸ் எல்லாம் 100 காயினை கொண்டு போய் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு லைஃப் கொடுக்கும் வீடியோ கேமில். இதே மாதிரி தான் இதுதான் தர்மம் தலை காக்கும். அப்படின்னா இதை செய்கிறதெல்லாம் தர்மம். என் அன்றாட வாழ்க்கையிலேயே நீங்கள் தர்மம் சம்பாரித்து வச்சுட்டிங்கன்னா பின்னாடி உங்களுக்கு ஒரு பிரச்சனை வரும்போது எஸ் அது உங்களுக்கு தலை காக்கும். போன மாதங்களில் சொல்லியிருந்தேன், எனக்கு ஒரு பிரச்சனை வந்துச்சு, 15 நாளில் ரெடி ஆகிட்டேன். வருங்கிறது விதி, அதை யாரும் ஒன்றும் பண்ண முடியாது. ஆனால் அதில் இருந்து திரும்ப மீண்டு வந்தேன் இல்லையா, அதுதான் நாம் சம்பாரித்து வச்ச தர்மம். என்ன வேணாலும் நடக்கலாம், ஆனால் மீண்டு வருவாரா மாட்டாரா, அதுதான் கேள்வி. அதாவது நீங்கள் கரெக்டாக இருந்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி எந்த பிரச்சனைகளும் உங்களை தீண்டாது.